தீயாய் பரவும் விஜய் போட சொன்ன விசில் கோலம். இதோ தமிழகம் முழுவதும் விசில் கோலம். 1977 வாணி ஜெயராம் பாடிய இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலம். அதுதான் எம்ஜிஆரின் கட்சி கொள்கை பாடல். தேர்தல் காலத்தில் எம்ஜிஆர் வெளியிட்ட அந்த பாடல் வாசல் எங்கும் இரட்டை இலை கோலம் போடுங்கள் என்ற அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலம். இதை அடுத்து இந்த வாசலிலே கோலம் போடுங்கள் தனது கட்சி சின்னத்தை என்று கூறியது யார்? இதோ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் தாவிகாவின் தேர்தல் அறிக்கை புத்தகத்தை வெளியிட்டார். இந்த புத்தகம் வெளியீட்டு விழா 800 பேர் கொண்ட கட்சி நிர்வாகிகள் முன் நடைபெற்றது. புத்தகத்தை விவசாயி பெற்றுக்கொண்டார், ஆட்டோ டிரைவர் பெற்றுக்கொண்டார், திருநங்கை பெற்றுக்கொண்டார். இப்படி சமூகத்தில் ஏன் ரேஷன் கடை ஊழியர் கூட பெற்றுக்கொண்டார். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து வரும் நடிகர் விஜய் இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி விழா 10 அம்ச திட்டங்களை தான் வாசிப்பதாகவும் மற்றவை இந்த புத்தகத்தில் இருப்பதாகவும் கூறினார். இதோ அவர் பேசுவதற்கு முன் அக்கட்சியின் தொண்டர்கள் ஆடும் ஆட்டம் நடிகர் விஜயவே வெக்கப்பட செய்துவிட்டது. இதோ வாருங்கள், பெண் கட்சி நிர்வாகிகள் கட்சி துண்டை சுழற்றி ஆடும் ஆட்டம். நடிகர் விஜய் இந்த தேர்தல் அறிக்கை புத்தகத்தை வெளியிட்டு பேசும்போது, இன்னும் தேர்தலுக்கு ஒரு வாரம்தான் இருக்கிறது, வாசலெங்கும் இரட்டை இலை கோலம் விடுங்கள் என்று எம்ஜிஆர் கூறியது போல் வாசலெங்கும் விசில் கோலமிடுங்கள் என்று கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எம்ஜிஆர் 1977 கூறியது என்ன? அதிமுக கொள்கை விளக்க பிரச்சார வீடியோ கேசட் வெளியிடப்பட்டு அதற்கான ரெக்கார்டிங் செய்யப்பட்ட இசைத்தட்டுகள் அப்பொழுது குழாய் ரேடியோக்கள் மூலம் தெருவெங்கும் ஒளிபரப்பப்படும். அப்படி ஒளிபரப்பப்பட்ட கேசட்டில்தான் வாணி ஜெயராம் பாடிய பாடல் வாசலெங்கும் இரட்டை இலை கோலமிடுங்கள் என்ற அந்த பாடல் மிகவும் பிரபலம். அதன் பின் கட்சியின் தேர்தல் அறிக்கைகளை எம்ஜிஆர் பேசியிருப்பார். அந்த ஆடியோ காட்சி தமிழகம் முழுவதும் மிகவும் பிரபலம். இந்த பாடலுடன் தொடங்கும் அந்த ஆடியோ ரெக்கார்டர் தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் முழங்கின என்று கூறினால் மாற்று கருத்தில்லை. அதே போன்ற ஒரு கருத்தைத்தான் தற்பொழுது நடிகர் விஜய் வாசலெங்கும் விசில் சின்னத்தை கோலமிடுங்கள் என்று பேசியுள்ளார். இது எந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு இதை அவரது கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பின்பற்றுவார்கள் என்று தெரியவில்லை என்றாலும் எம்ஜிஆர் கூறிய பின் வாசலெங்கும். ஆனால் தாவேகா கட்சி தொண்டர்கள் தங்கள் வீட்டு வாசல்களில் கட்சி கொடியை கோலமாக போட ஆரம்பித்து விட்டார்களே என்று சொல்ல வேண்டும். நடிகர் விஜய் இந்த வேண்டுகோள் காலதாமதமாக இருந்தாலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் என்பது நம்பக்கூடிய விஷயமே. இதோ கட்சி தொண்டர் ஒருவர் வீட்டு வாசலில் கட்சி கொடி 2 யானைகள் காலை தூக்கி கொண்டு நிற்பது போல் இருக்கும் காட்சி. இதோ இந்த கோலத்தை நீங்கள் பார்க்கலாம். தற்பொழுது நடிகர் விஜய் அறிவித்திருக்கும் விசில் சின்ன கோலம் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் படம் பிடித்து காட்டியிருக்கிறோம். அதையும் நீங்கள் காணலாம். இதோ நடிகர் விஜயின் கட்சி கொடியின் கோலம். இப்படி தமிழகம் எங்கும் தற்பொழுது கோலம் என்பது கலாச்சாரத்துடன் கலந்திருப்பதால் வீடு வாசல்களில் இது பிரதிபலிக்கும் என்பது உண்மையே என்றாலும் இது எந்த அளவுக்கு மக்களிடம் எளிதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள இயலவில்லை. ஒரு விசில் கொடி கோலம் எப்படி, விசில் சின்னம் கோலம் எப்படி போடுவது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இதோ கட்சி சின்னம் கொடி கோலம், விசில் கோலம் இப்படித்தான் ஒருவர் போட்டியிருந்தார். இதுபோன்றுதான்
நடிகர் விஜய் வீட்டு வாசலில் கோலம் போட சொல்கிறார். எனவே தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் வீட்டு வாசலில் இதுபோன்ற கோலம் பிரதிபலிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதோ நடிகர் விஜயின் வேண்டுகோள். என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாருக்குமே என் சைட்லேருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. நீங்கள் எல்லாரும் எனக்காக உங்கள் வீட்டு வாசலில் விசில் சின்னத்தை கோலமாக போடுங்க. அது இந்த விஜய்க்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாருக்குமே என் சைட்லேருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. நீங்கள் எல்லாரும் எனக்காக உங்கள் வீட்டு வாசலில் விசில் சின்னத்தை கோலமாக போடுங்க. அது இந்த விஜய்க்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். நடிகர் விஜய் கூறிய விசில் கோலம் சற்று கடினம்தான். இரட்டை இலை போல் வேகமாக போடுவது சற்று கடினம் என்றாலும், இதோ இங்கு ஒரு பெண்மணி அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதை பத்மம் பப்ளிக் சேனல் படம் பிடித்து காட்டுகிறது. விசில் கோலம் எப்படி போடுவது என்பதை நீங்கள் பார்க்கலாம். எளிமையாக போடும் முறை. நீங்கள் வீட்டில் இருக்கும் மாக்கோலங்கள் மூலமாகவே இது போன்ற கோலங்களை போடலாம். விலையுயர்ந்த பெயிண்டிங் மூலம் செய்தாலும் வீட்டு வாசலில் போடுவதற்கு உகந்த கோலம் இந்த கோலம் மாவில் போடப்படும் கோலம். ரங்கோலி கோலம் என்று கேள்விப்பட்டிருப்போம். இது மார்கழி மாதம் வீட்டு வாசல்களில் விதவிதமான கோலங்கள் போடுவது உண்டு. இதோ பாருங்கள் விசில் கோலம் போடும் முறை. அதற்கு வீட்டில் இருக்கும் எளிமையான முறையில் எப்படி போட வேண்டும் என்பதை பத்மம் பப்ளிக் சேனல் உங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இதோ இது எளிய முறையில் வீட்டில் வாசலில் போட வேண்டிய ஒரு விசில் கோலம். 2 கலர்கள் போதும். விசில் கோலம் உங்களுக்கு வந்துவிடும். மிகவும் எளிமைதான். ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். உங்களுக்காக பத்மம் பப்ளிக் சேனல் இவற்றை எளிய முறையில் எப்படி கோலம் போடுவது என்பதை விவரித்து காட்டுகிறது. எம்ஜிஆர் வாசலில் எங்கும் இரட்டை இலை கோலங்கள் போடுங்கள் என்று கூறினார். அது மிகவும் பரபரப்பாக காணப்பட்ட நிலையில் தற்பொழுது 2026இல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூறியது தமிழகம் முழுவதும் தீயாய் பரவியது. வீட்டு வாசலிலே விசில் கோலம் தொடரட்டும். பொதுவாக வீட்டு வாசலில் கோலம் இடுவது மங்களகரமான செயல்தான். அதுவும் நடிகர் விஜய் வீட்டு வாசலில் தனது கட்சி சின்னமான விசில் கோலத்தை போட சொல்லியிருப்பது அதுவும் மிகவும் விசேஷமானதுதான். எனவே ஒரு விசில் கோலம் எப்படி போடுவது என்பதை விளக்கத்துடன் நாங்கள் படம் பிடித்து காட்டியிருக்கிறோம். இது எளிய முறையில் வீட்டில் இருக்கும் கோலமாவு மூலமாகவே போடலாம். ஆனால் பெயிண்டிங் முறையில் போடுவதென்றால் இது போன்று போடலாம். மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கும். பெரிய அளவில் செலவு செய்து இது போன்று போடாமல் மாக்கோலங்கள் வீட்டில் இருக்கும் கோலப்பொடிகளை வைத்தே போட்டுவிடலாம் என்பதற்காக அவற்றை உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். இது
பிரம்மாண்டமான விசில் கோலம், மிகப்பெரிய விசில் கோலம் உங்களுக்காக இதோ பத்மம் யூடியூப் சேனல் காட்டுகிறது. தீயாய் பரவுது விசில் கோலம்.